பூங்குடி, என்ன ஆழ்ந்த சிந்தனை? காலம் காலனை காட்டிலும் கொடியது. காலம் கவலைப்படுவோரைத்தான் விரட்டும். கண்ணீரை துடை. கவலையை துடைக்க முடியாது அத்தா. தேவையில்லாத கவலை. பூங்குடி, நமக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. அத்தா, நாளை என் வாழ்வு விடிய போகிறதா இல்லை முடிய போகிறதா? பைத்தியமே, நான் அருகில் இருக்கும் போது கூடவா உனக்கு இந்த அச்சம்? நாளை போர் முரசு ஒலிக்கப் போகிறது. ஒலிக்கட்டுமே, வழக்கம் போல் வெற்றி நீதிக்குத்தான். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனா எதிர்நீச்சல் எப்போதுமே வெல்லுவதுண்டா? பூங்குடி, உனக்கு இந்த சந்தேகம் எல்லாம் வரவே கூடாது. அது ஓகே. பூங்குடி, இந்த நண்பர்களுக்கும் 2 பிள்ளைகள் உண்டு. நாளைய போரில் இவர்களில் எத்தனை பேர் மிஞ்சுவார்கள் என்று இப்போது கணக்கிட முடியாது. இந்த உண்மை இவர்களுக்கும் புரியும். இருந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் பார்த்தாயா? பூங்குடி, பொது வாழ்வில் ஈடுபட்டவர்கள் மரணத்தை உறக்கமாகவே கருதுவார்கள். அந்த உறக்கம் எனக்கும் கிட்டாதா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நம் இருவருக்குமே அது வேண்டாம். ஆமாம் பூங்குடி, நாம் இருவரும் விழித்திருக்கவே பிறந்தவர்கள். என்னை அழ வைப்பதில் உங்களுக்கு தனி என்போம். பூங்குடி, விடுங்கள் என் கையை. பூங்குடி, பூங்குடி, பொல்லாத அலைகள். இல்லை, நம்மை புரிந்து கொண்ட அலைகள். அது ஆணலை. அதனால் தான் உங்களுக்கு சாதகம் செய்கிறது. பூங்குடி, பூங்குடி, நம் கப்பலை நோக்கி வருகிறார். போருக்கான ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். பூங்குடிக்கு ஆறுதல் சொல்லிட்டு பாய்களை கட்டச் நங்கூரத்தை போடு, கப்பலை நிறுத்து. சீக்கிரமாக கட்டுங்கள். அதோ கடற்கொள்ளையரின் கப்பல். எல்லோரும் இறந்து கிடக்கிறார்களே, நமது கப்பல் சீக்கிரம் அங்கு செல்லட்டும். போங்கள். வாய்களை கட்டுங்கள், சீக்கிரமாகட்டும். அந்த பக்கம் நங்கூரத்தை போடுங்கள். அந்த கப்பலை நம் கப்பலோடு சேர்த்து இழுத்து கட்டுங்கள். கத்தியை வைத்துக்கொள். முன்பு உன் மானத்தை காக்க இதை தந்தேன், இப்பொழுது நமது மானத்தை காக்க இதை வைத்துக்கொள். பூங்குடி, நீ ஒரு வீராங்கனை, அழக்கூடாது, அழவே கூடாது. போய் வாருங்கள். உங்கள் வருகைக்காக வெற்றி வாகையுடன் காத்திருப்பேன். வரட்டுமா? அத்தா,
ஈனத் தொழில் புரியும் கொள்ளைக்காரா. உன்னை விடவா? கன்னியரின் கற்பையும் கண்ணியமிக்குவன் உயிர்களையும் கொள்ளை கொள்ளும் உன்னை விடவா? நாவை அடக்கு. விதியோடு விளையாட்டா? விதியாம் விதி. கொதிப்படைந்து கூட்டம் விழிப்படைந்து விட்டார். விதி பயனை என்னால் உன் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே வந்திருக்கிறேன்.
இந்த நாட்டினரின் வாழ்வே நடனமாடிக்கொண்டிருப்பதா கனவு கண்டீர்களே? இப்போது என்ன சொல்கிறீர்கள்? வேண்டது நீங்கள் அல்ல, உங்கள் அகந்தை. என்றது நான் அல்ல, தர்மம். இதுதான் தர்மத்தின் வெற்றி. இதை யாராலும் தடுத்து விட முடியாது. இந்த வாழ்முறை சாதாரண ஆட்களை மட்டுமல்ல, உங்களை போன்ற சர்வாதிகாரிகளின் ரத்தத்தை கூட சுவைக்க தயங்காது. ஆனால் எனக்கு தேவை உங்கள் உயிர் அல்ல, மனமாற்றம். முடிவாக கேட்கிறேன், மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்க போகிறீர்களா இல்லையா? நீ ஒரு ஆண்மகனா? பின்னால் இருந்து தாக்குவது வேடித்தான். உன்னை வீரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கமா இல்லை? உன் மருத்துவம் அங்கே பயன்படாது. நான் வீசியது விஷம் தோய்ந்த கத்தி. விஷம் தோய்ந்த கத்தியா? ஆமா. இன்னும் ஒரே நாழிகை அவன் சரித்திரம் முடிந்துவிடும். பூங்கொடி, போய் சீக்கிரம் என் மருந்து பெட்டி கொண்டு வா. வேண்டாம் சகோதரி, நீயாவது நான் சொல்வதற்கு இவன் செத்தான குடியா முடியணும். அழகா சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வா. தென்மொழி, அந்த பாத்திரத்தை எடு. இவர்கள் எல்லோரையும் கைது செய்யுங்கள். எனது அருமை பெருங்குடி மக்களே, தன்னுடைய கருத்தையே நியாயம் என்று கருதி அதையே என் மீது திணிக்க முயன்ற இந்த மணிமாறனை இப்பொழுது நான் கடுமையாக தண்டிக்கப் போகிறேன். மணிமாறா, ஏழைகளின் இதே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் நீ இந்த சிம்மாசனத்தையும் அலங்கரிக்க வேண்டும். எங்கே இந்த பொறுப்பை நீ உதறி தள்ளிவிட்டு ஓடி விடுவாயோ என்று பயந்துதான் உனக்கு இந்த அன்பு விளங்கிட்டேன். உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த பதவியில் நம்மில் யார் இருந்தாலும் ஒன்றுதான். எங்கள் எல்லோரின் சார்பாகவும் நீங்களே அதில் இருந்து நல்லாட்சி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மணிமாறா, என்னை மன்னித்து விடுங்கள். நல்லவராக தெரிந்துவிட்ட இந்த மாவீரரை உங்கள் தளபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மணிமாறா, கடமை வீரனாகிய நீ பதவியேற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். மக்கள் விருப்பமும் அதுதான். சொல்வதை கேளுங்க. தயவு செய்து என்னை வற்புறுத்த வேண்டாம். பலகாலம் பாடுபட்டு மருத்துவ தொழிலை பயின்றவன் நான். நோயற்ற மனித சமுதாயத்தை உருவாக்குவதில் என் வாழ்நாள் முழுவதையும் நான் கழிக்க விரும்புகிறேன். இந்த என் லட்சியம் நிறைவேற நீங்கள் தான் என்னை வாழ்த்தி அருள வேண்டும். மணிமாறா, இந்த அகிலமே கூறும் நீ 1000ல் ஒருவன். கும்பட்டோர் நோய் தீர்க்க புறப்பட்ட புகழ்மணி, பண்பட்டோர் மத்தியிலே பகலவன் போல் நீ இருந்தாய். கண்கெட்ட